தினகரன் நாளிதழில் செப்டம்பர் 2ஆம் தேதி வெளியாயிருக்க திறனறிதல் மற்றும் கணிதம் தொடர்பான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மாதிரி வினா விடைகளை காண போகிறோம். இந்த கேள்விகளை நமக்காக தொகுத்து வழங்கியிருக்காங்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் ஐயா மு சிபிகுமரன் அவர்கள். இதுவரைக்கும் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 256வது கேள்வி. 2 பகடைகள் ஒன்றாக உருட்டப்பட்டு இரட்டை முகத்தின் கூட்டுத்தொகை 4ஆக பெறுவதற்கான நிகழ்தகவை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி 2/9. 257. ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களிலும் ஏ மட்டும் 48 நாட்களிலும் செய்ய முடியும். பி வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் டி 24 நாட்கள். 258வது கேள்வி. ஒரு சதுரம் மற்றும் செவ்வகத்தின் பரப்பளவு சமம். ஒரு சதுரத்தின் பக்கமானது 40 சென்டிமீட்டர் ஆகவும் செவ்வகத்தின் அகலம் 25 சென்டிமீட்டர் ஆகவும் இருந்தால் செவ்வகத்தின் நீளம்? ஆன்சர் ஆப்ஷன் சி 64 சென்டிமீட்டர். 259. எவ்வளவு நேரத்தில் ரூபாய் 1600 தொகை ரூபாய் 1852.20 ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டி என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி 3 ஆண்டுகள். 260வது கேள்வி. கொள்கை ரூபாய் 4000. இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% per annum. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 ஆண்டுகள். வட்டி ஆண்டுதோறும் கூட்டப்படும். ஸோ விடை ஆப்ஷன் பி ரூபாய் 410. 261வது கேள்வி. ஒரு ஹீட்டர் 40 நிமிடங்களில் 3 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. இது 2 மணி நேரத்தில் எத்தனை யூனிட்டுகளை உட்கொள்ளும்? விடை ஆப்ஷன் சி 9 அலகுகள். 262வது கேள்வி. 4p plus srqb a3 7c greater than z percentage 6d minus q at the rate of 1. இந்த தொடரில் 16வது உறுப்பிற்கு இடதுபுறமுள்ள 7வது உறுப்பு என்ன? விடை ஆப்ஷன் ஏ. 263வது கேள்வி. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வர் என காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6 நாட்கள். 264. 81 மாணவர்கள் 440 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஒரு ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர். 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற சுவரில் 27 நாட்களில் வரைய தேவைப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 60. 265. சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கு நபரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் ரூபாய் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதத்தை காண்க. இதற்கு விடை ஆப்ஷன் டி 13%. 266. ராமன் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 8% வட்டி வீதம் 4 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 800 தனி வட்டியாக செலுத்தினால் அத்தொகையின் மதிப்பு என்ன? விடை ஆப்ஷன் டி ரூபாய் 2,500. 267வது கேள்வி. 60, 75 மற்றும் 90 ஆகிய 3 எண்களின் மீச்சிறு பொதுமடங்கு மற்றும் மீப்பெரு பொது வகுத்தி இவற்றிற்கிடையேயான வித்தியாசம் என்ன? விடை ஆப்ஷன் டி 885. 268வது கேள்வி. ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11,088 சென்டிமீட்டர் கியூப் ஆகும். கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் காண்க. விடை ஆப்ஷன் பி 21 சென்டிமீட்டர். 269. நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 211.2 மீட்டர் ஸ்கொயர். 270வது கேள்வி. ஒரு கடிகாரத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது 12:15 என காட்டுகிறது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் எவ்வளவு? இதற்கு விடை பி 11:45. 271வது கேள்வி. கொடுக்கப்பட்ட இரு எண்களானது 13:15 என்ற விகிதத்தில் உள்ளது மற்றும் அவற்றின் மீ போ மா 39 780 எனில் அவ்விரு எண்கள் டேஷ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் டி 2652, 3060. அடுத்து 272வது கேள்வி. கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள்.
இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள். வாணியிடம் உன் பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடினாய் என கேட்டாள். அதற்கு வாணி, இன்று திங்கட்கிழமை, நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள். வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, புதன்கிழமை. 273வது கேள்வி. அமுதா ஒரு சேலையை 18 நாட்களில் நெய்வார். அஞ்சலி அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் நெய்து முடிப்பர்? விடை ஆப்ஷன் பி, 6 நாட்கள். 274வது கேள்வி. 18வது மற்றும் 17வது பிபனோசி எண்களுக்கு இடையேயான வித்தியாசம். ஆன்சர் ஆப்ஷன் டி, 987. 275வது கேள்வி. ஒருவரிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? இதற்கு விடை ஆப்ஷன் சி, 4615 சதுர சென்டிமீட்டர். அடுத்து 276. ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்யும் போது 2 ஆண்டுகளில் ரூபாய் 4624 3 ஆண்டுகளில் ரூபாய் 4913 தொகையாக கிடைக்கிறது எனில் அசல் எவ்வளவுன்றாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரூபாய் 4096. 277வது கேள்வி. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. இப்பொழுது அதன் மக்கள் தொகை 2,38,765 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2,68,276. அடுத்து 278வது கேள்வி. கொடுக்கப்பட்ட படத்தில் விடுபட்ட மதிப்பை கண்டறியவும். இதற்கு விடை ஆப்ஷன் சி, 216. 279வது கேள்வி. வடிவியல் வரிசைக்கான பொதுவான விகிதத்தை கண்டறியவும். 0.15, 0.015, 0.0015. இதற்கு விடை ஆப்ஷன் ஏ, 0.1. அடுத்து 280. 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + up to 19 ஸ்கொயரின் கூட்டுத்தொகையை கண்டறியவும். விடை ஆப்ஷன் சி, 2470. 281வது கேள்வி. ஏ ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்க முடியும். ஏ எடுக்கும் பாதி நேரத்தில் பி அதே வேலையை செய்ய முடியும். பின்னர் அவர்கள் ஒன்றாக வேலை செய்தால் அதே வேலையை ஒரு நாளில் முடிக்க முடியும். விடை ஆப்ஷன் பி, 1/6. 282. உலோக கனசதுரத்தின் பக்கமானது 12 சென்டிமீட்டர். இது உருகி ஒரு கனசதுரமாக உருவாகிறது. அதன் நீளம் மற்றும் அகலம் முறையே 18 சென்டிமீட்டர். கனசதுரத்தின் உயரத்தை கண்டறியவும். இதற்கு விடை ஆப்ஷன் ஏ, 6 சென்டிமீட்டர். 283வது கேள்வி. கூட்டு வட்டி ரூபாய் 9 மாதங்களுக்கு 16,000, ஆண்டுக்கு 20% இணைந்த காலாண்டு. விடை ஆப்ஷன் சி, ரூபாய் 2,522. 284வது கேள்வி. எந்த காலகட்டத்தில் ரூபாய் 10,000 ஆண்டுக்கு 10% வட்டியாக ரூபாய் 2,000 பெறும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2 ஆண்டுகள். 285. ஒரு கார் 2 மணி 30 நிமிடங்களில் 90 கிலோமீட்டர். அப்போது அதே வேகத்தில் 210 கிலோமீட்டர்களை கடக்க வேண்டிய நேரம்? ஆப்ஷன் ஏ, 5 மணி 50 நிமிடங்கள். 286. 2 வலது வட்ட உருளையின் கதிரியக்கமானது 3:2 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் உயரங்களின் விகிதங்கள் 5:3 ஆகும். பின்னர் அவர்களின் CSA உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 5:2. 287. x to the power 4 plus 3x cube plus 5x square plus 26x plus 56 மற்றும் x power 4 plus 2x cube minus 4x square minus x plus 28, x square plus 5x plus 7 ஆக இருந்தால் அப்போது அவர்களின் LCM என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, bracket of x square minus 2x plus 8 bracket of x to the power 4 plus 2x cube minus 4x square minus x plus 28. 288. பின்வருவனவற்றில் எது இணை பிரைம்களின் ஜோடி? ஆன்சர் ஆப்ஷன் பி, 18, 25. 289. ஒரு தேயிலையின் விலை 20% அதிகரித்தால் செலவை அப்படியே வைத்திருக்க நுகர்வு எந்த சதவீதத்தால் குறைக்கப்பட வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 16, 2/3%. 290 மற்றும் இன்றைக்கான இறுதி கேள்வி. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்கள் பெற்றார்.
அவள் மதிப்பெண்கள் 576 என்றால் தேர்வின் அதிகபட்ச மதிப்பெண்களை கண்டறியவும். இதற்கு விடை ஆப்ஷன் சி 720. திறனறிதல் மற்றும் கணிதம் தொடர்பான இந்த மாதிரி வினாவிடை, இந்த கேள்விகளுக்கான விரிவான விடையை பார்க்கணும்னா ஆர்வம் IAS அகாடமியின் யூடியூப் சேனல்ல திறனறிதல் மற்றும் கணிதம் தொடர்பான பாடத்தை ஃபாலோ பண்ணுங்க.